அத்தியாயம் 1. அட என்றாள் ரூபலா. கையில் சயின்ஸ் இஸ் சயின்ஸ் என்ற தலைப்பிட்ட புத்தகம். கண்களில் எக்கச்சக்க வியப்பு. ஜப்பானின் சமீபத்திய லேப்டாப் கம்ப்யூட்டரில் உன்னிப்பாய் இருந்த விவேக் திரும்பி பார்க்காமலேயே கேட்டான். சுவர் கடிகாரத்தில் மணி சாயந்தர 6:05. என்ன ரூபி? அட, இந்த புத்தகத்தில் அணுகுண்டை பற்றி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. என்னையும் கொஞ்சம் ஆச்சரியப்பட வையேன். நியூஸை படிக்கட்டுமா? படி. அணுகுண்டு வெடிக்கும்போது காதை பிளக்கும் அளவுக்கு இடியோசை போல் சத்தம் கேட்கும் என்று மக்களில் 99% பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது தப்பு. அணுகுண்டு வெடிக்கும் பொழுது மிக பிரகாசமான வெளிச்சம் மட்டும்தான் தெரியும். சத்தம் கேட்காது. வெளிச்சத்தை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள் இருந்து பார்த்தால் கண் பார்வை போய்விடும். நியூஸ் உண்மைதான் ரூபி. அதனால தான் அணுகுண்டு சோதனைகளை நடத்துகிற நாடுகள் பூமிக்கு அடியிலேயோ அல்லது கடலுக்கு அடியிலேயோ பாதுகாப்பாய் நடத்தும். பட் போருன்னு வந்துட்டா எதிரி நாடுகளின் வெட்ட வெளியில் தான் அணுகுண்டுகளை போடுவாங்க. என்னங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துட்டா பரஸ்பரம் அணுகுண்டுகளை வீசிக்குவாங்களாமே, உண்மையா? போர் வந்தாதானே. போர் வராதா? வராது. எப்படி சொல்றீங்க? 2 பேரும் எல்லையோரத்தில் தினசரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக துப்பாக்கி சண்டை போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அதெல்லாம் சின்ன சின்ன சலசலப்புகள். பெரிய யுத்தம் என்னைக்குமே வராது. 2 நாடுகளுக்கிடையே நல்லுறவை வளர்க்குற விதமா இந்தியா கிரிக்கெட் விளையாட பாகிஸ்தானுக்கு போயிருக்கே. போய் கிரிக்கெட் விளையாடினா அவங்க காஷ்மீர் பிரச்சனையை விட்டுடுவாங்களா என்ன? சரியா சொன்னீங்க மேடம். அரைக்கதவுக்கு வெளியே விஷ்ணுவின் குரல் கேட்டது. தொடர்ந்து தலை மெல்ல எட்டி பார்த்தது. நான் உள்ள வரலாமா மேடம்? அதான் வந்துட்டியே. வாசக்கதவு திறந்தா இருந்தது. ஆமா மேடம், நான் காம்பவுண்ட் கேட்டுக்குள்ள நுழையும் போதே வாசல் கதவு பப்ரப்பான்னு திறந்து கிடந்தது. என்னடா மேடத்துக்கு பொறுப்புணர்ச்சி கம்மியாயிடுச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே வந்தேன். டேய், சாரி மேடம், பாஸுக்கு பொறுப்புணர்ச்சி கம்மியாயிடுச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே வந்தேன். டேய், சாரி பாஸ், எனக்கு பொறுப்புணர்ச்சியே சுத்தமா கிடையாது. ஏதாவது ஒரு டுட்டோரியல் காலேஜுக்கு போய் கத்துக்கலாம்னு இருக்கேன். ரூபலா விவேக்கிடம் திரும்பினாள். என்னங்க, இவன் இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கான்னு தெரியுமா? எதுக்கு? இப்ப மணி 6:10. நாம வழக்கமா ஸ்நாக்ஸும் டீயும் சாப்பிடுற நேரம். எப்படியோ மூக்குல வேத்து வந்துட்டான். அபாண்டம் அபாண்டம். நிச்சயமா நீ அதுக்காக வரல? பின்லேடன் மேல சத்தியமா இல்ல மேடம். பின்ன எதுக்காக இப்ப எங்க மூக்கு நீட்டி இருக்க? மேடம், இசையில் நீங்க யாரோட விசிறி? கஜல் சிங்கர்ஸ் காமினி யாமினி சிஸ்டர்ஸ்க்கு. அவங்க ப்ரோக்ராம் இன்னைக்கு மியூசிக் அகாடமி ஹாலில் 7 மணிக்கு நடக்க இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? ரூபலாவின் விழிகள் வியப்பில் விரிந்தன. என்னது, கஜல் சிங்கர்ஸ் காமினி யாமினி சிஸ்டர்ஸோட மியூசிக் ப்ரோக்ராம் இன்னைக்கு மியூசிக் அகாடமியில் இருக்கா? ஆமா மேடம். பார்த்தீங்களா? 3 VIP காம்ப்ளிமெண்ட்ஸ் டிக்கெட்ஸ். ஃப்ரண்ட் ரோ ஏ சீரீஸ் 14, 15, 16 சீட்ஸ் நமக்கு. ரூபலா அந்த வண்ணமயமான காம்ப்ளிமெண்ட்ஸ் டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டே சொன்னாள். விஷ்ணு, இன்னைக்கு தான் நீ ஒரு புத்திசாலித்தனமான காரியத்தை பண்ணியிருக்க. அத்தி எப்பவாவது பூக்குறது உண்டு மேடம். உனக்கு மசாலா டீ கொண்டு வரட்டுமா? வெறும் டீ மட்டும் தானா மேடம்? வேற என்னடா வேணும் உனக்கு? வெஜிடபிள் பப்ஸ் கொண்டு வரட்டுமா? நான் என்ன நினைச்சேனோ அதை நீங்களே சொல்லிட்டீங்க மேடம். வெஜிடபிள் பப்ஸை சிங்கிள் நம்பரில் கொண்டு வந்துடாதீங்க மேடம், டபுள் நம்பரில் கொண்டு வாங்க. நியூமராலஜி படி அதுதான் என்னோட வயிற்றுக்கும் ஒத்துக்கும். ரூபலா எழுந்து கிச்சனை நோக்கி போக விவேக் பார்த்து கொண்டிருந்த லேப்டாப்பை மூடிவிட்டு விஷ்ணுவை ஏறிட்டான். உனக்கு ஏதுடா இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் டிக்கெட்ஸ்? என்ன பாஸ் இது? நான் கிரைம் பிரான்ச்சில் ஒரு இன்ஸ்பெக்டர். ஏதோ பிட் பாக்கெட் பேர்வழி மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன திருடிட்டா வந்திருப்பேன்? சரி, உனக்கு இந்த டிக்கெட்ஸை யார் கொடுத்தாங்க? சபா செக்ரட்டரி தீர்த்தராமன் பாஸ். மேடத்துக்கு இந்த கஜல் மியூசிக் பிடிக்குமேன்னு தான் அவர் டிக்கெட்ஸ் கொடுத்தப்ப பேசாம வாங்கிட்டேன். எனக்கு தான் காம்ப்ளிமெண்ட்ஸ் டிக்கெட்ஸ் பிடிக்காதுன்னு தெரியும் இல்லையா? தெரியும் பாஸ். அதையும் தீர்த்தராமன் கிட்ட சொன்னேன். அவர் கேட்கல. சரி, இது எந்த பர்பஸுக்காக நடத்தப்படுற மியூசிக் ப்ரோக்ராம்? உடல் ஊனமுற்றோர் நல வாழ்வுக்காக. இந்த மியூசிக் ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா பாஸ்? யாரு? பிரபல கிரிக்கெட் வீரர் பிரணவ் கோஷ். கூட்டம் பயங்கரமா இருக்குமே. கேட்கணுமா? கஜல் சிங்கர்ஸ் மியூசிக் ஃபீல்டில் ஃபேமஸ். பிரணவ் கோஷ் இந்திய கிரிக்கெட் டீமின் கேப்டன். வர மாதம் பாகிஸ்தானோடு மோத போகிற இந்த பரபரப்பான நேரத்தில் பிரணவ் கோஷ் அதிரடி ஃபேமஸ். மியூசிக் அகாடமி ஹால் இன்னைக்கு குலுங்க போகுது. என்னது, இந்த மியூசிக்கல் ப்ரோக்ராம்க்கு சீஃப் கெஸ்ட் பிரணவ் கோஷா? அப்படின்னா கண்டிப்பாக நாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ரூபலா சொல்லிக்கொண்டே சமையல் அறையினின்றும் வெளிப்பட்டாள்.
கையில் ஒரு ட்ரே, அதில் 2 வெஜிடபிள் பப்ஸ், ஒரு கப் டீ. விஷ்ணு ட்ரேயை வாங்கி கொள்ள விவேக் சொன்னான், ரூபி அவ்வளவு கூட்டத்தில் நாம போகணுமா? டிக்கெட் தான் இருக்கே. எனக்கு தான் காம்ப்ளிமெண்ட்ஸ் டிக்கெட்ஸ் பிடிக்காதே. சரி, அது உடல் ஊனமுற்றோருக்காக நடத்தப்படுற ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமுக்கு இப்போ போவோம். அந்த சபா செக்ரட்டரியை பார்த்து ஒரு 2000 ரூபாய் டொனேட் பண்ணிடுங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு பணம் கொடுத்த மாதிரி இருக்கட்டும். இது ஓகே. விவேக் எழுந்தான். அடுத்த 10வது நிமிஷம் 3 பேரும் தயாராகி காருக்கு வந்தார்கள். விவேக் டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்து இக்னிஷியனை உசுப்ப முயன்ற வினாடி விவேக்கின் செல்போன் தாய் மண்ணே வணக்கம் என்ற ரிங்டோனை வெளியிட்டது. ரூபி, என்னோட செல்லை எடுத்து யாருன்னு பாரு. ரூபலா எடுத்து பார்த்துவிட்டு சொன்னாள், நம்பர் நமக்கு பரிச்சயப்பட்டதா தெரியலங்க, புதுசா யாரோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். விவேக் செல்போனை வாங்கி காதுக்கு கொடுத்தான். ஹலோ மிஸ்டர் விவேக். ஹோல்டிங். நீங்க? நான் ஃபாதர் ராண்டி மிஸ்டர் விவேக். ஓ ஃபாதர், நீங்களா? எப்படி இருக்கீங்க ஃபாதர்? ஃபைன். உங்களை போன வருஷம் கடற்கரையில் நடந்த மத நல்லிணக்க கூட்டத்தில் பார்த்தது. அதுக்கப்புறம் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. நடுவில் ஏதோ வெளிநாடு போயிட்டு வந்தீங்க போலிருக்கே. ஆமாம், பிலிப்பைன்ஸில் ஒரு கிறிஸ்துவர் மாநாடு நடந்தது. அதில் இந்தியா சார்பாக பங்கெடுத்துக்கிறதுக்காக போயிருந்தேன். நான் இன்னைக்கு உங்கள் ஃபோன் காலை எதிர்பார்க்கல. என்ன விஷயம் ஃபாதர்? உங்களுக்கு இப்போ வேற ஏதாவது என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கா மிஸ்டர் விவேக்? இருக்கிறது என்று உண்மையை சொல்லிவிடலாமா? ஒரு வினாடி யோசித்த விவேக் மறு வினாடியே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டவனாய், இல்லை ஃபாதர், நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க ஃபாதர். நீங்கள் உடனே புறப்பட்டு ஹோலி ஃப்ளவர் சர்ச்சுக்கு வர முடியுமா? உடனே வரணுமா ஃபாதர்? எஸ். எனி அர்ஜென்சி ஃபாதர்? இல்லைன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேனா? ப்ளீஸ் கம். உங்களுக்காக நான் சர்ச் வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரேன் ஃபாதர். விவேக் செல்போனை அணைத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டே ரூபலாவை பார்க்க அவள் முறைத்தாள். ஃபோன்ல யாருங்க? ஃபாதர் ராண்டி. என்னவா? அவருக்கு ஏதோ பிரச்சனை, நேரில் வர சொல்றார். நான் போய் அவரை பார்த்து பேசிட்டு மியூசிக் அகாடமி ஹாலுக்கு வந்துடுறேன். நீயும் விஷ்ணுவும் மியூசிக் ப்ரோக்ராமுக்கு போயிடுங்க. வேண்டாங்க, 3 பேருமே ஃபாதரை பார்க்க போவோம். நானும் விஷ்ணுவும் காரில் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் மட்டும் போய் ஃபாதரை பார்த்து பேசிட்டு வாங்க. ஃபாதர் எதுக்கு கூப்பிட்ருக்காருன்னு தெரியலையே. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் காரில் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் போய் பேசிட்டு வாங்க. ஆமாம் பாஸ், மேடம் சொல்கிறது தான் சரி. மியூசிக் ப்ரோக்ராமுக்கு போறதா இருந்தா 3 பேரும் ஒன்னா போவோம், இல்லைன்னா வேண்டாம். சில வினாடிகள் யோசித்துவிட்டு விவேக் காரை நகர்த்தினான். விஷ்ணு கேட்டான், ஃபாதர் ராண்டி உங்களை எதுக்காக கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்க பாஸ்? நோ ஐடியா. நான் ஒரு கெஸ் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ். சொல்லு. ஃபாதர் ராண்டியை பற்றி போன வாரம் லென்ஸ் வார பத்திரிகையில் கொஞ்சம் ஏடாகுடமா நியூஸ் போட்டிருந்தான் பாஸ். ஏடாகுடமான நியூஸ்னா பலான நியூஸ் பாஸ். ஃபாதர் ராண்டிக்கும் சர்ச்சுக்கு அடிக்கடி வர ஒரு பணக்கார வீட்டு பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறதாக தகவல். லென்ஸ் பத்திரிகையில் ஒரு நியூஸ் வருதுன்னா அந்த நியூஸ்ல 90% பொய்ன்னு அர்த்தம். 10% உண்மைதானே பாஸ்? நீங்க வேணும்னா பாருங்க. உங்களை ஃபாதர் ராண்டி கூப்பிட்டதுக்கு காரணம் அந்த பெண்ணோட விவகாரமாய்தான் இருக்கும். நிச்சயம் அதுவா இருக்காது. அவரோட கேரக்டரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கார் சென்னை போக்குவரத்தில் 15 நிமிஷங்களை கரைத்துவிட்டு பெசன் நகரின் கோடியில் இருந்த அந்த பழமையான ஹோலி ஃப்ளவர் சர்ச்சின் வாசலில் நின்றபோது நேரம் 6:45. சாத்தியிருந்த காம்பவுண்ட் கேட்டுக்கு பின்னால் 100 மீட்டர் தூரத்தில் அந்த பழமையான சர்ச் இருட்டான பின்னணியில் ஒரு வரைபடம் போல தெரிந்தது. சர்ச்சை சுற்றிலும் இருந்த மரங்களில் பறவைகள் அடைந்து கொண்டிருந்தன. விவேக் காரை ஓரமாய் நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். ரூபலா சொன்னாள், என்னங்க, ஃபாதர் ராண்டி உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் அவ்வளவு முக்கியமா இல்லாத பட்சத்துல சீக்கிரமா பேச்சை கட் பண்ணிட்டு வந்துடுங்க. விவேக் சிரித்தான். ஃபாதர் ராண்டி என்னை அவரோட இருப்பிடத்துக்கு கூப்பிட்டு இருக்காருன்னா விஷயம் அதி முக்கியம்னு அர்த்தம். சரிங்க, விஷயம் முக்கியமோ அதி முக்கியமோ எதுவாக இருந்தாலும் சரி, சீக்கிரமா பேசி விஷயத்தை கட் பண்ணிட்டு வந்துடுங்க. காமினி யாமினி கஜல் மியூசிக்கை கேட்க முடியாதபடி பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பாஸ், என்னோட அபிமான கிரிக்கெட் பிளேயர் பிரணவ் கோஷ் கிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்கியாகணும். அதை கெடுத்துடாதீங்க. விவேக் சாத்தியிருந்த காம்பவுண்ட் கேட் அருகே போய் நின்று ஒரு ஆள் உள்ளே நுழைந்து போகக்கூடிய அளவுக்கு இருந்த விக்கெட் டோரை மெல்ல தள்ளினான். திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்தான். சர்ச் அமைதியாய் இருந்தது. விவேக்
சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆட்கள் யாரும் தட்டுப்படவில்லை. ஃபாதர் ராண்டி காத்து கொண்டிருப்பதாக சொன்னாரே. விவேக் சர்ச்சை நோக்கி நடந்தான். மங்கலான டியூப்லைட் வெளிச்சத்தில் சர்ச்சின் பிரதான வாசல் படிகள் தெரிய கடைசி படிக்கட்டில் யாரோ குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. யாரது? விவேக் பக்கத்தில் போனான். மெழுகுவத்தி ஸ்டாண்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த அந்த கிழவன் நிமிர்ந்தான். சில வினாடிகள் உற்று பார்த்தவன் எதுவும் பேசாமல் மறுபடியும் மெழுகுவத்தி ஸ்டாண்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். கிழவன் பதில் எதுவும் பேசாமல் தீவிரமாய் மெழுகுவத்தி ஸ்டாண்டை சுத்தம் செய்து கொண்டிருக்க விவேக் அவன் அருகே குனிந்து, பெரியவரே, உங்களைத்தான் என்றான். கிழவனிடம் எந்த சலனமும் இல்லை. அவனுடைய கைகள் வேக வேகமாய் மெழுகுவர்த்தி ஸ்டாண்டை தேய்த்து கொண்டிருந்தன. மறுபடியும் கூப்பிட்டு பார்க்கலாமா? விவேக் யோசித்த வினாடி, மிஸ்டர் விவேக், அவனுக்கு காது கேட்காது, பேச வராது. அவன் ஒரு செவிட்டு ஊமை. பக்கவாட்டில் குரல் கேட்டது. விவேக் திரும்பினான். ஃபாதர் ராண்டி உயரமாய் முதல் படிக்கட்டில் நின்றிருந்தார். அவர் அணிந்திருந்த வெள்ளை அங்கி காற்றுக்கு படபடத்து கொண்டிருந்தது. சாரி மிஸ்டர் விவேக், இந்நேரம் வரைக்கும் வாசல்ல தான் நின்றுட்டு இருந்தேன். நீங்க வர லேட்டானதால மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணதான் சர்ச்சுக்குள்ள போனேன். உங்க செல்போனுக்கு ட்ரை பண்ணினேன். நீங்க செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க போலிருக்கே. ஆமா ஃபாதர், உங்களை பார்க்க வர நேரத்துல வேற ஏதாவது அழைப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் என்னோட செல்போனை ஆஃப் பண்ணி வச்சேன். தேங்க்யூ மிஸ்டர் விவேக், உள்ளே வாங்க. விவேக் படிகள் ஏறி ஃபாதர் ராண்டியோடு இணைந்து சர்ச்சுக்குள் நுழைந்தான். சர்ச்சுக்குள் கனத்த நிசப்தம். என்ன ஃபாதர், சர்ச் இவ்வளவு அமைதியா இருக்கு? இங்க காலையில் மட்டும்தான் பிரார்த்தனை, ஜபம் எல்லாம். மதியானம் 12 மணியிலிருந்து இப்படிதான் வெறிச்சோடி போயிருக்கும். நீங்க இந்த சர்ச்சுக்கு வந்ததே இல்லையா? 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு தடவை வந்திருக்கேன் ஃபாதர். ஃபாதர் ராண்டி சர்ச்சுக்குள் கூட்டி போனார். இயேசு பெருமானும் மேரி மாதாவும் கருணை ததும்பும் முகங்களோடு கண்ணாடி பெட்டிகளில் தெரிய, பெட்டிகளுக்கு முன்பாக இருந்த ஸ்டாண்டுகளில் பெரிய சைஸ் மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. மிஸ்டர் விவேக், ஃபாதர் இந்த சாயந்தர நேரத்தில் உங்களை தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபாதர். நீங்கள் தகுந்த காரணம் இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டீங்களே. பை த பை, என்ன விஷயம் ஃபாதர்? அதற்குள் சர்ச்சின் முன்பக்க கதவை நெருங்கி அதன் தாழ்பாலை விடுவித்தார் ஃபாதர் ராண்டி. கதவு விரிய வெளியே இருட்டில் ஒரு பொட்டல் வெளி தெரிந்தது. அதன் நடுவே கோணல் மாணலாய் ஒரு ஒற்றையடி பாதை. விவேக் வியப்பாய் அந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபாதர் தன் அங்கிக்குள் கையை நுழைத்து ஒரு டார்ச்சை எடுத்து ஸ்விட்சை தட்டி வெளிச்ச வட்டத்தை உற்பத்தி செய்து கொண்டார். வாங்க விவேக், என் கூட, மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தார். விவேக் குழப்ப முகத்தோடு சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே அவரோடு நடந்தான். சிறிது தூரம் போனதுமே இருட்டில் கால் நீட்டி படுத்திருந்த கல்லறைகள் பார்வைக்கு கிடைக்க ஆரம்பித்தன. அத்தியாயம் 2. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சற்று உள்வாங்கி உட்கார்ந்திருந்த கஞ்சனூர் போலீஸ் ஸ்டேஷன். நேரம் நடுநிசி 1:05. இன்ஸ்பெக்டர் சந்திரகவுடா ராத்திரி சாப்பிட்ட பிரியாணி வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாமல் 2 முறை டாய்லெட் போய்விட்டு வந்து சோர்வாய் நாற்காலிக்கு சாய்ந்திருந்தார். இனி நாயர் மெஸ் பிரியாணியை கனவில் கூட நினைத்து பார்க்க கூடாது என்று மனதுக்குள் சபதம் போட்டு கொண்டிருந்த போது ஸ்டேஷன் வாசலில் அந்த பைக் வந்து வேகமாய் நின்றது. 2 இளைஞர்கள் இறங்கி பதட்ட நடையோடு உள்ளே வந்தார்கள். ஒருவனின் முதுகில் ஏர்பேக்கும் இன்னொருவன் தோளில் கேமராவும் தொங்கியது. இருவரில் ஒருவன் படபடத்தான். சார், நீங்க உடனே சித்தகள்ளி கிராமத்துக்கு புறப்பட்டு போங்க. அங்கே ஒரு லாரி டிரைவரையும் கிளீனரையும் ஜனங்க மரத்துல கட்டி வச்சு காட்டுத்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க உடனடியா போனா அந்த 2 பேரையும் காப்பாத்திரலாம். சந்திரகவுடா பதட்டப்படாமல் 2 பேரையும் பார்த்தார். என்ன, ஏதாவது ஆக்சிடென்ட்டா? ஆமா சார், ரோட்டோரமாய் நின்றுட்டு இருந்த ஒரு குவாலிஸ் வேன் மேல லாரி வந்து மோதி பெரிய விபத்து சார். எத்தனை டெத்? குவாலிஸ் வேனில் இருந்த 8 பேரும் ஸ்பாட்லேயே அவுட் சார். 2 ஆண் 2 பெண் 4 குழந்தைங்க. சந்திரகவுடா நாற்காலியை தள்ளிக்கொண்டு எழுந்தார். செத்தவங்க யாருன்னு தெரிஞ்சுதா? தெரியல சார். குவாலிஸ் வேனுக்குள்ள எல்லாரும் நசுங்கி கிடக்குறாங்க சார். வேனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதையும் பார்க்க முடியல சார். வேன் ஒரு தகர டப்பா மாதிரி நசுங்கி கிடக்குது சார். ஆமா, நீங்க யாரு? நாங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ். எந்த பத்திரிகை?
தினகதிர், லாரியும் வேனும் மோதி ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஸ்பாட்ல இருந்தீங்களா? ஆமாம் சார். ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் தள்ளி பஞ்சாபி தாபா ஹோட்டலில் உட்காந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். டமால்னு இடி விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுது. ஓடி போய் பார்த்தோம். லாரி குவாலிஸ் வேன் மேலே மூர்க்கமாக மோதி நின்று இருந்தது. அந்த இடம் இருட்டா இருந்ததால வேனுக்குள்ள யார் யார் இருக்காங்கன்னே தெரியல சார். லாரி டிரைவரும் கிளீனரும் லாரியை ரிவர்ஸ் எடுத்து தப்பிக்க பார்த்தாங்க. ஆனா பக்கத்து டீ கடையில் உட்கார்ந்திருந்த 4-5 ஆட்கள் ஓடி வந்து நகர்ந்துகிட்டு இருந்த லாரி மேல ஏறி டிரைவரையும் கிளீனரையும் கீழே தள்ளினாங்க. இந்த நேரத்துல சத்தத்தை கேட்டு கிராம ஜனங்களும் வந்துட்டாங்க. எல்லோருமா சேர்ந்து அந்த 2 பேரையும் மரத்துல கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க சார். வாரத்துக்கு 2 தடவையாவது எவனாவது ஒரு லாரிக்காரன் எந்த கார் மேலையாவது மோதிடுறான். குடிச்சிட்டு தூங்க வேண்டியது தானே, எதுக்காக வண்டியை எடுக்கிறாங்க? பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை சார், கிளம்புங்க. நீங்க உடனடியா ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்தாதான் லாரி டிரைவரையும் கிளீனரையும் காப்பாற்ற முடியும். சந்திரகவுடா வெளியே பார்த்து குரல் கொடுத்தார். தேவப்பா, அந்த சென்ட்ரி கான்ஸ்டபிள் ஓடி வந்தார். சார், டிரைவர் நாகராஜை எழுப்பி ஜீப்பை ரெடி பண்ண சொல்லு. வயிறு வேறு சரியில்லாத நேரத்துல இப்படி ஒரு அவசர கேஸா? தொப்பியை எடுத்து மாட்டிக்கொண்டே வெளியே வந்தார். 2 பத்திரிகையாளர்களும் பின்னாலேயே வந்தார்கள். சார், அப்ப நான் கிளம்பட்டுமா? என்னது, கிளம்புறீங்களா? எங்க? சென்னைக்கு போயிட்டு இருக்கோம் சார். நேத்து ராத்திரி பெங்களூர்ல நடந்த பொதுக்கூட்டத்தை கவர் பண்ணிக்கிட்டு கிளம்பணும். நாளைக்கு காலையில் 6 மணிக்குள்ள நாங்க சென்னையில் இருக்கணும். அவ்வளவு சுலபத்துல நீங்க கிளம்ப முடியாதே. ஏன் சார்? ஆக்சிடென்ட் நடந்த போது நீங்க ஸ்பாட்ல இருந்தீங்க இல்லையா? ஆமா. அப்படின்னா நாளைக்கு கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது நீங்க 2 பேரும் சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். நீங்களும் இப்ப என்னோட ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு வாங்க. சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. என்ன ஃபார்மாலிட்டிஸ் சார்? ஆக்சிடென்ட் நடந்ததை பற்றி சுருக்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அவ்வளவுதானே சார்? கொடுத்துட்றோம். உங்க பேர் என்ன? என் பேர் மணிகண்டன் சார். இவன் பேர் சேது சார். 2 பேருமே தினகதிர்ல பிரைம் ரிப்போர்ட்டர்ஸ். சரி, ஜீப்ல வந்து ஏறுங்க. ஸ்பாட்டுக்கு போய் நிலைமையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க சென்னை போலாம். உங்க பைக் இங்கேயே இருக்கட்டும். லேட் பண்ணிடாதீங்க சார். நாளைக்கு காலையில் 6 மணிக்குள்ள நாங்க சென்னையில் இருக்கணும். நோ ப்ராப்ளம். நீங்க நாளைக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் சென்னையில் இருக்கலாம். ஜீப் தயாராகி வாசலுக்கு வந்து நிற்க 3 பேரும் ஏறிக்கொண்டார்கள். ஜீப் புறப்பட்டது. சேது சொன்னான். சார், அந்த லாரி டிரைவரும் கிளீனரும் இந்நேரம் உயிரோட இருப்பாங்களாங்கிறதே சந்தேகம்தான். நாயடி பேயடி அடிக்கிறாங்க சார். போய் பார்க்கலாம். டிரைவர், ஜீப்பை வேகமா விரட்டு. 10 நிமிஷத்துக்குள்ள அங்க இருக்கணும். ஜீப் வேகத்தை அதிகரித்து கொண்டு ஏறக்குறைய பறந்தது. அத்தியாயம் 3. அந்த பொட்டல் வெளியில் முளைத்திருந்த கல்லறைகளை பார்த்ததும் விவேக் திடுக்கிட்டு போய் ஃபாதர் ராண்டியை பார்த்தான். ஃபாதர், இது சர்ச்சுக்கு சொந்தமான கல்லறை தோட்டம். அதனுடைய முன்வாசல் கேட் இதற்கு பக்கத்தில் இருக்கு. நீங்க பார்த்திருக்கலாமே. நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை ஃபாதர். ஃபாதர் நடந்து கொண்டே சொன்னார். இந்த கல்லறை தோட்டம் இப்போ உபயோகத்தில் இல்லை. இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட கல்லறைகள். விவேக் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஃபாதர் சொன்னது போல் அந்த கல்லறை தோட்டத்தில் இருந்த எல்லா கல்லறைகளுமே கடந்த 5 வருஷ காலமாய் சரியான பராமரிப்பு இல்லாமல் சிதிலப்பட்டு போயிருந்தன. சில கல்லறைகள் வெயிலையும் மழையையும் தாக்கு பிடிக்க முடியாமல் பாளமாய் வெடித்திருக்க அந்த வெடிப்புகளில் பார்த்தீனிய செடிகள் புஷ்டியாய் வளர்ந்திருந்தன. ஃபாதர் ராண்டி இங்கே எதுக்காக என்னை கூட்டி வந்திருக்கிறார்? விவேக் யோசிப்போடு ஃபாதரோடு நடந்து கொண்டிருக்க அவர் இப்போது கல்லறை வழிகளை முடித்துக்கொண்டு சற்று தொலைவில் ஒரு தூங்குமூஞ்சி மரத்துக்கு கீழே தெரிந்த ஆஸ்பெட்டாஸ் கூரை வைத்த வீட்டை நோக்கி மெல்ல நடைபோட ஆரம்பித்தார். அவர் கையில் இருந்த டார்ச் ஒற்றையடி பாதையை துல்லியமாய் காட்டியது. சரியாய் 2 நிமிஷ நடை. ஃபாதர் அந்த வீட்டுக்கு முன்பாய் போய் நின்று கதவில் இருந்த பூட்டுக்கு விடுதலை கொடுத்து மெல்ல தள்ளினார். கதவு திறந்து கொண்டது. உள்ளே இருட்டு அரைத்த மை போல் கெட்டியாய் தெரிய ஃபாதர் ராண்டி உள்ளே போய் சுவரில் இருந்த ஸ்விட்ச் போர்டை கண்டுபிடித்து ஒரு ஸ்விட்சை தட்ட மேற்கூரையில் ஒளிந்திருந்த 40 வாட்ஸ் பல்ப் ஒன்று மின்சாரத்தை வாங்கி கொண்டு வெளிச்சத்தை உமிழ்ந்தது. விவேக், உள்ளே வாங்க. விவேக் நுழைந்தான். அறை அவ்வளவு சுத்தமாக இல்லை. ஆனால் ஏதோ சென்ட் வாசனை காற்றில் மணத்தது. உயர்தர சென்ட். விவேக்
குழப்பம் விலகாமல் அந்த அறையை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபாதர் அறையின் மூளைக்கு போய் எதையோ மூடி வைத்திருந்த ஒரு போர்வையை விளக்கினார். இரத்த கரைகளோடு ஒரு பெண்ணின் உடல், உயிரற்ற விழிகள் கூரையை வெறிக்க, கழுத்தில் நீளமாய் ஆழமாய் வெட்டுக்காயம், அடிவயிற்றில் சொருகப்பட்டிருந்த கத்தி முடிந்தவரை இரத்தத்தில் குளித்து உறைந்து போயிருக்க, இப்போது சென்ட் வாடையையும் மீறிக்கொண்டு ஒருவித வாடை வீசியது. அத்தியாயம் 4. போலீஸ் ஜீப் அந்த நள்ளிரவில் சித்தகள்ளி போய் சேர்ந்தபோது ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் ஒரு காக்கை இல்லை. நசுங்கிய குவாலிஸ் காரும் மோதிய லாரியும் ரோட்டோரமாய் தெரிய, சாலையில் போய்கொண்டிருந்த வாகனங்கள் ஒரு வினாடி தயங்கி நின்று பார்த்துவிட்டு உடனே வேகம் எடுத்தன. இன்ஸ்பெக்டர் சந்திரகவுடா ஜீப்பினின்றும் கீழே குதித்து இடுப்பில் கை வைத்தபடி சுற்றிலும் பார்வையை அலைய விட்டார். என்ன மணிகண்டன், ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டில் கிராமத்து ஜனமே கூடியிருக்கு. லாரி டிரைவரையும் கிளீனரையும் மரத்துல கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கதா சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா யாரையும் காணோமே. அதான் சார் எனக்கும் ஆச்சரியமாயிருக்கு. கிராமத்து ஜனம் ஒரு 100 பேராவது இருப்பாங்க சார். எந்த மரத்துல கட்டி வச்சு அடிச்சாங்க? அதோ அந்த வேப்ப மரத்துல தான் சார். ரோட்டை விட்டு சற்று தள்ளி நின்றிருந்த வேப்ப மரத்தை காட்டினான் மணிகண்டன். மணிகண்டன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சேது பதட்ட குரலில் குறுக்கிட்டான். சார், அந்த வேப்ப மரத்துக்கு பின்னாடி பாருங்க, யாரோ 2 பேர் கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது. 3 பேரும் வேக வேகமாய் வேப்ப மரத்தை நோக்கி போனார்கள். லாரி டிரைவரும் கிளீனரும் மண்டை பிளந்து ரத்தம் வழிய புழுதி மண்ணில் விழுந்து கிடந்தார்கள். பக்கத்திலேயே 2 உருட்டுக்கட்டைகள் இரத்த கரைகளோடு கிடந்தன. பக்கத்து டீ கடை ஜன்னலில் இருந்து ஒரு ஆள் பயத்தை கண்களில் தேக்கி எட்டி பார்ப்பதை கவனித்துவிட்டு சந்திரகவுடா ஜன்னலை பார்த்து சத்தம் போட்டார். யாரடா அது? வெளியே வாடா. பனியனும் லுங்கியும் அணிந்த அந்த நபர் பயந்து கொண்டே வெளியே வந்தான். யாரா நீ? என்னோட பேர் உன்னி கிருஷ்ணன் சார். இந்த டீ கடை என்னோடது தான். என்ன நடந்தது இங்கே? சார், ஆக்சிடென்ட் நடந்ததுமே லாரி டிரைவரும் கிளீனரும் லாரியை ரிவர்ஸ் எடுத்து தப்பிக்க பார்த்தாங்க. ஆனால் சத்தம் கேட்டு வந்த ஊர் ஜனங்க அந்த 2 பேரையும் தப்பிச்சு போக விடாம மரத்தில் கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அடியை தாங்கிக்க முடியாம கொஞ்ச நேரத்திலேயே செத்து போயிட்டாங்க. 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே ஆளுக்கு ஆள் பயந்து ஓடிட்டாங்க. நீயும் அடிச்சியா? நான் இந்த பக்கமே வரல சார். கடையிலேயே இருந்து ஜன்னல் வழியா இங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கிராம ஜனம் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 100 பேர் இருப்பாங்க சார். சந்திரகவுடா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து ரோட்டோரமாய் நசுங்கி கிடந்த குவாலிஸ் வேனுக்கு வந்தார். வேனின் உடைந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தார். தெரித்த ரத்தமும் சதையுமாய் உடல்கள் மடங்கி கிடந்தன. அதில் 4 குழந்தைகள். சேது, இங்க வாங்க. சந்திரகவுடா கூப்பிட சேது வேக வேகமாய் பக்கத்தில் வந்தான். சார், வேனோட டேஷ்போர்டை திறந்து உள்ள ஆர்சி புக் இருக்கான்னு பாருங்க. சேது வேனின் முன்பக்கமாய் வந்து உடைந்த கண்ணாடி வழியே கையை விட்டு டேஷ்போர்டை திறந்தான். உள்ளே கையை விட்டு துளாவினான். காலிகோ பைன் செய்யப்பட்ட ஒரு புத்தகம் கிடைத்தது. எடுத்து பிரித்து பார்த்தான். ஆர்சி புக் தான் சார். பேரையும் அட்ரஸையும் படிங்க. லாலா பத்ரிநாத், நம்பர் 1070, பசவப்பா அவென்யூ, பட்டீல் காலனி, பெங்களூர் 59. பெயரையும் அட்ரஸையும் படித்த சேது சட்டென்று முகம் மாறி சந்திரகவுடாவை ஏறிட்டான். சார், இந்த லாலா பத்ரிநாத்தை எனக்கு தெரியும் சார். இதே அட்ரஸ் வீட்டுக்கு நான் பேட்டி எடுக்க போயிருக்கேன். அத்தியாயம் 5. விவேக் அந்த பெண்ணின் உயிரற்ற உடலை பார்த்து திகைத்து போயிருக்க ஃபாதர் ராண்டி சொன்னார். விவேக், நான் உங்களை கூப்பிட்டது இதுக்காக தான். ஃபாதர், இந்த பொண்ணு யாரு? இவ பேரு மரியம். சர்ச்சை கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்துறது இவ வேலை. யாருமில்லாத அனாதங்கிற காரணத்தால சர்ச்சுக்கு சொந்தமான இந்த வீட்டில் தங்கிக்க சொல்லியிருந்தேன். தான் உண்டு, தன்னோட வேலை உண்டு என்றிருந்த இந்த பெண் இன்னைக்கு காலையிலிருந்து சர்ச்சுக்கு வரல. நானும் அதை பெருசா எடுத்துக்காம சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருந்துட்டேன். 5 மணி சுமாருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒருவேளை மரியம் உடம்புக்கு முடியாம படுத்துட்டு இருக்காளோன்னு நினைச்சு வந்து பார்த்தேன். மரியம் இந்த கோலத்துல கிடந்தா. நான் அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்படியே 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டேன். அதுக்கப்புறம்
போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லலாம்னு நினைச்ச போது மனசுக்குள்ள ஒரு பயம். ஏற்கனவே லென்ஸ் என்கிற ஒரு பத்திரிகை என்னையும் ஒரு பெண்ணையும் தொடர்பு படுத்தி இல்லாததையும் பொல்லாததையும் எழுதிட்டு வருது. இந்த சமயத்துல இந்த மரியம் கொலையுண்ட விவகாரம் வெளியே வந்தா பெரிய விவகாரமா உருவெடுத்துடும் என்கிற பயத்துல மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். மிஸ்டர் விவேக், என்னை பத்தியும் என்னோட கேரக்டரை பத்தியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தர் மேல ஆணையாய் எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது. எந்த பெண்ணோடும் தொடர்பு கிடையாது. நான் உள்ளத்தாலும் சரி உடலாலும் சரி பரிசுத்தமானவன். சர்ச்சில் துப்புரவு வேலை செய்யும் இந்த மரியம் யாரால எதற்காக கொலை செய்யப்படணும் எனக்கு புரியல. விவேக் மரியத்தின் உடலையே சில வினாடிகள் வரை உற்று பார்த்து கொண்டிருந்துவிட்டு ராண்டியிடம் திரும்பினான். ஃபாதர், மரியத்தின் உடலை எத்தனை மணிக்கு பார்த்ததாக சொன்னீங்க? 5 மணிக்கு. மரியம் அனாதை பெண் இல்லையா? ஆமா. அவளை இங்கே வேலைக்கு சேர்த்தது யார்? தர்மபுரியில் இருக்கிற ஒரு கிறிஸ்துவ மிஷன். மரியம் இங்கே வேலைக்கு சேர்ந்து எத்தனை மாசம் இருக்கும்? 6 மாசம். இந்த 6 மாச காலத்தில் மரியத்தோட நடவடிக்கைகள் எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா ஃபாதர்? ரொம்பவும் அமைதியான பெண். காலையில் நடக்கிற ஜபங்களிலும் பிரார்த்தனை கூட்டங்களிலும் தவறாமல் கலந்துக்குவா. கூப்பிட்டு ஏதாவது கேட்டால் மட்டுமே பதில் சொல்லுவா. மரியத்தை தவிர இந்த சர்ச்சில் வேற யாராவது பணிப்பெண்கள் இருக்காங்களா ஃபாதர்? யாரும் இல்லை. சர்ச் மணி அடிக்கிறதுக்கும் மெழுகுவத்தி ஸ்டாண்டுகளை சுத்தம் பண்ணுவதற்கும் மட்டும் நீங்க பார்த்த அந்த கிழவன் இருக்கான். சில வினாடிகள் மௌனமாய் இருந்த விவேக் பின் மெல்லிய குரலில் கேட்டான். ஃபாதர், உங்ககிட்ட நான் பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கலாமா? ப்ளீஸ். உங்களுக்கும் இந்த சர்ச்சுக்கு அடிக்கடி வர ஒரு பணக்கார பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறதா லென்ஸ் பத்திரிகையில் நியூஸ் போட்டிருந்ததாக கேள்விப்பட்டேன். அது இட்டுக்கட்டப்பட்ட கதைன்னு நீங்க சொல்றீங்க. உங்க மேல அப்படி ஒரு அபாண்டத்தை சுமத்த என்ன காரணம்? ஃபாதர் ராண்டி நெற்றியில் சுருக்கங்கள் விழ பெருமூச்சொன்றை வெளியேற்றியபடி விவேக்கை ஏறிட்டார். மிஸ்டர் விவேக், இந்த சர்ச் 125 ஆண்டுகால பழமையானது. இதை நிர்வாகம் பண்றதுல 2 கோஷ்டிகளுக்குள்ளே போட்டி. நான் ஒரு கோஷ்டிக்கு ஆதரவாய் செயல்படுறதா இன்னொரு கோஷ்டி நினைக்கிறாங்க. உண்மையில் நான் எந்த கோஷ்டியையும் சேர்ந்தவன் இல்லை. சர்ச்சை வழிநடத்துகிற நடைமுறைகளை நான் கடுமையா ஃபாலோ பண்றதால என்னை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விடணுங்கிறதுக்காக ஒரு பணக்கார பெண்ணுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறதாக லென்ஸ் பத்திரிகைக்கு நியூஸ் கொடுத்து போட சொல்லி இருக்காங்க. உங்களோடு தொடர்பு படுத்தி பேசப்படுற அந்த பணக்கார பொண்ணு யாரு ஃபாதர்? அந்த பொண்ணோட பேரு ஒலிவியா. அடையாறுல அந்த பொண்ணுக்கு வீடு. கல்யாணமான பெண்ணா? ஆமா. கணவர் வெளிநாட்டில் இருக்கிறதாக என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கா. இந்த சர்ச்சோட பராமரிப்பு செலவுகளுக்காக ஒரு பெரிய தொகையை டொனேட் பண்ணியிருக்கா. வெரி கைண்ட் ஹார்ட்டட் உமன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச் வாசலில் இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு ரொட்டி, கேக், சப்பாத்தி தரதை ரெகுலரா வச்சுக்கிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட பொண்ணை போய் என்னோடு சம்பந்தப்படுத்தி பேசுறது மிகப்பெரிய பாவகாரியம். இந்த பாவகாரியத்துக்கு காரணமானவங்களை கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். ஃபாதர், இந்த மரியம் கொலை செய்யப்பட்டிருப்பதும் அந்த கோஷ்டியோட வேலைதான்னு நினைக்கிறீங்களா? ஆமா விவேக், நான் அப்படி நினைக்கல ஃபாதர். ஏன், உங்களை இந்த மரியம் கொலையில் மாட்ட வைக்கணுங்கிறது அந்த கோஷ்டியோட நோக்கமாய் இருந்திருந்தால் போலீஸ் படை இந்நேரம் சர்ச்சுக்குள் இருந்திருக்கும். மரியத்தோட சடலத்தை பார்க்கும்போது நேற்று ராத்திரியே அவ கொலை செய்யப்பட்டிருக்கணும்னு எனக்கு தோணுது. பாடியில் ஏற்பட்டிருக்கிற விரைப்பு தன்மையையும் ரத்தம் உறைந்து காய்ந்து நிறம் மாறி இருக்கிறதையும் வச்சு பார்க்கும்போது மரியம் நேற்று ராத்திரி 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு தீர்க்கமாய் தெரியுது. ஃபாதர் கலவரமாய் விவேக்கை பார்க்க அவன் கேட்டான். இங்கே சென்ட் ஸ்ப்ரே பண்ணினது யார் ஃபாதர்? நான் தான். எதுக்காக ஸ்ப்ரே பண்ணினீங்க? பாடியோட வாடை அதிகமாக இருந்ததால நான் உபயோகிக்கிற சென்ட்டை ஸ்ப்ரே பண்ணினேன். தப்பு பண்ணிட்டீங்க ஃபாதர். கொலை நடந்த ஸ்பாட்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணினாலும் போலீஸ் நாய்களால் மோப்பம் பிடிக்க முடியாது. சென்ட் வாசனை அடிக்கிற இந்த இடத்தை இப்போ போலீஸ் நாய்களை விட்டு மோப்பம் பிடிக்க சொன்னா அது மோப்பம் பிடிச்ச கையோடு உங்ககிட்ட தான் வரும். சாரி விவேக், அந்த பாயிண்டை நான் யோசிச்சே பார்க்கல. வெரி சாரி. பாடியோட வாடையை பொறுக்க முடியாம தான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஓகே ஃபாதர், இனிமேலும் நாம போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. போலீஸ் வந்து பாடியை கேப்சர் பண்ணி என்கொயரியை ஆரம்பிச்சாதான் எல்லா உண்மைகளும் வெளியே வரும். விவேக்,
இந்த விஷயம் பத்திரிகைகளுக்கு போகாம பார்த்துக்க முடியுமா? அது எப்படி முடியும் ஃபாதர்? சாதாரணமா ஒரு தற்கொலை நடந்தாலே ஒட்டுமொத்த பிரஸ்ஸும் வீடியோ கேமராக்களை தூக்கிட்டு வந்துடுறாங்க. சர்ச்சுக்கு பின்புறம் இருக்கிற கல்லறை தோட்டத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. பிரஸ் பீப்புள் சும்மா விடுவாங்களா? விவேக், நான் என்ன சொல்ல வரேன்னா, விவேக் கையமர்த்தினான். ஐ நோ யுவர் ஃபீலிங்ஸ் ஃபாதர். ஏற்கனவே உங்க பேர் கெட்டு போயிருக்கிற இந்த நேரத்துல இந்த மரியம் கொலை இன்னமும் உங்க பேரை கெடுக்கும்னு நினைச்சு பயப்படுறீங்க இல்லையா? எஸ், உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம் ஃபாதர். தப்பு பண்ணினவங்க தான் போலீஸை பார்த்து பயப்படணும் சொன்ன விவேக் தன் செல்போனை எடுத்து போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை ஹாட்லைனில் பிடித்து விஷயத்தை சுருக்கமாய் சொல்லிவிட்டு அந்த வீட்டை பார்வையால் அலச ஆரம்பித்தான். அறையில் பொருட்கள் அதிகமாக இல்லை. சில சமையல் பாத்திரங்கள், 2 மண் குடங்கள், சுவரோரமாய் ஒரு மர பீரோ தெரிந்தன. விவேக் தன் வலது கைவிரல்களை கர்ச்சீஃபால் சுற்றி கொண்டு பீரோவை நெருங்கி அதன் கைப்பிடியை இழுத்தான். உள்ளே அடைசலாய் துணிகள், சேலைகள், உள்ளாடைகள் எல்லாவற்றையும் எடுத்து வெளியே போட்டான். கூடவே 4-5 புத்தகங்களும் வந்தன. விவேக் அந்த புத்தகங்களை எடுத்து பார்த்தான். ஒரு புத்தகத்தின் தலைப்பு திருக்குரான் சொல்லுவது என்ன, இன்னொரு புத்தகத்தின் தலைப்பு கருப்பண்ண சுவாமியின் துதி பாடல்கள், 3வது புத்தகத்தின் தலைப்பு பொற்கோயிலின் அற்புதம், குருநானக் கட்டளைகள், 4வது 5வது புத்தகங்களின் தலைப்பு சமயத்தில் காக்கும் சமயபுரத்தால், திருக்கைலாயம் மானசரோவர் வரலாறு. விவேக் திகைப்போடு நிமிர்ந்தான். ஃபாதர், மரியம் கிறிஸ்துவ பெண் தானே? ஆமா, அவ ஒரு அனாதை குழந்தையாய் கிறிஸ்துவ மிஷனில் சேர்க்கப்பட்டு ஒரு கிறிஸ்துவ பெண்ணாகவே வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறம்தான் சர்ச்சுக்கு அனுப்பப்பட்டா. மற்ற இந்து, முஸ்லீம், சீக்கிய மத சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் இவகிட்ட இருக்கே. ஒருவேளை மற்ற மதங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கலாமே. விவேக் குனிந்து கீழே உட்கார்ந்து பீரோவின் அடித்தட்டில் இருந்த இன்னும் சில துணிகளை விலக்கி பார்க்க கைக்கு அடக்கமான அசோக சிங்க முத்திரையோடு அந்த பாஸ்போர்ட் புத்தகம் கிடைத்தது. பாஸ்போர்ட்டை பிரித்தான். உள்ளே மரியத்தின் போட்டோ.